Hello everyone. Greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a wonderful day. Welcome back science class. In this video section, we are going to learn chapter 9, lesson soil from 7th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது சாயில்னால் என்ன, அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று, க்ரோவிங் அப்புக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, ஹோல்ட் பண்ணுது, அந்த ரூட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கு தேவையான பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ட் இது எல்லாமே வந்து ரூட் வந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கு. பிளான்ட்டோட வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ரெண்டுத்தையுமே அப்சர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? சாயிலில் இந்த வாட்டரும் நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கு. அது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சாயில் டீமிங் வித் லீஃப். ஓகேங்களா? சாயில் டீமிங் வித் லைஃப். ஸோ லைஃபுக்கு தேவையான ரொம்ப சாயில்ன்றது லைஃப்க்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அது இல்லாமல் க்ரோவிங் அப்போ எதுவும் நடக்காது, நம்மளாலும் லிவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதாவது பிளான்ட் எதுவுமே வளராது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து சாயில் ப்ரொஃபைல் பார்த்தோம். சாயில் ப்ரொஃபைலில் ஹியூமஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். வெதரிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹாரிசன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே அதாவது கெமிக்கல் காம்போசிஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் அனதர் பார்ட் இஸ் ஹாரிசன். ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஹாரிசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. தீஸ் லேயர்ஸ் ஆர் ரெஃபர்டு டு அஸ் ஹாரிசான்ஸ். இந்த பிளான்ட்டில் இந்த 2 or 3 4 இந்த லேயர்ஸ் இருக்குது தெரியுமா? ஸோ இந்த லேயர்ஸ் நேம் வந்து ஹாரிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. வி யூஸ்வலி see the top surface of the soil, not the layers below it. ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், மேலே இருக்கிற தரையை மட்டும்தான் பார்க்க முடியும். அங்கே மேலே இருக்க சர்ஃபேஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். சாயிலோட அடியில் அதுக்கு கீழே போக போக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே. If we look at the sides of the recently dug ditch, we can see the inner layers of the soil too. ஸோ எங்கேயாவது புதுசாக வந்து குழி தோண்டி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வேணால் நம்மளால் என்ன பண்ண முடியும், சாயிலோட அந்த சாயில் ப்ரொஃபைலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. such a view enables us to observe the soil profile at that place. ஸோ நம்ம வந்து அந்த சாயில் ப்ரொஃபைலை அப்போ மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே சாயில் ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் அந்த சாயில் ப்ரொஃபைல். ஓகே. சாயில் ப்ரொஃபைல் கேன் ஆல்சோ பி சீன் while digging a well or laying the foundation of a building. ஸோ பில்டிங்க்கு வந்து ஃபவுண்டேஷன் போடும்போதும், ஓகேங்களா, அந்த கட்டடம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு போடுவாங்கள்ல, ஸோ அந்த ஃபவுண்டேஷன் போடும்போதும் நெக்ஸ்ட்டு டிக்கிங் குழி தோன்றது இருக்குல்ல, ஸோ அது ரெண்டுமே இந்த அதாவது கிணத்துக்கு குழி தோண்டுவாங்கள்ல, அது இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தால் மட்டும்தான் நம்ம என்ன பார்க்க முடியும், அந்த பில்டிங் ரெடி பண்ணுறதோ குழி தோன்றது மூலயமா தான் இந்த சாயிலோட ப்ரொஃபைலை நம்மளால் கன்ஃபார்ம் பார்க்க முடியும். இட் கேன் ஆல்சோ பி சீன் அட் த sides of a road on a hill or at a steep river bank. அப்படி இல்லைனா வந்து ரோட் சைடில் கொஞ்சம் ஹில் சைடில் இருக்குல்ல, ஹில்ஸ் இருக்க தெரியுமா, மலைகள். ஸோ அந்த மாதிரி மலைலாம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் பெண்டாய் மலை ஏறி தான் போகும் சுற்றி. ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா ரிவர் பேங்க். ஓகேங்களா? அந்த ரிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போச்சுன்னா அந்த சைட்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். The uppermost horizon is generally dark in color as it is rich in humus and minerals. ஸோ அப்பரில் இருக்க இந்த சாயிலோட அப்பர் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஏ ஹாரிசன். ஸோ இதில் வந்து அதிகமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் அண்டு மினரல்ஸ். இதில் அதிகமாக என்ன இருக்குது, ஹியூமஸும் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The humus makes the soil fertile and provide nutrients to growing plant. இந்த ஹியூமஸ் வந்து என்ன கொடுக்குது, அது ஹியூமஸ்ன்றது ஆக்சுவலாக வெறும் குப்பை கிடையாது. இந்த தழை எல்லாம் இருக்குது தெரியுமா, தழை சக்கை, ஸோ இதெல்லாம் மக்கினது தான் உங்களுக்கு குப்பையாக இருக்குது. ஓகேங்களா? அந்த ஹியூமஸ். ஸோ அது வந்து சாயிலுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஃபெர்டைல் கொடுக்குது. ஓகேங்களா? சாயிலை நல்லா வளமாக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூட்ரியன்ட் கண்டென்ட்டும் கொடுக்குது. பிளான்ட் வந்து க்ரோவப் ஆகிறதுக்கான நியூட்ரியன்ட்டையும் அது என்ன பண்ணுது, தந்துட்டுருக்கு இந்த குப்பைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் லேயர்ஸ் இஸ் ஜென்ரலி சாஃப்ட், porous and can retain more water. ஸோ அந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், ஏர் வந்து உள்ளே போய் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹோலாக இருக்கும். ஏர் உள்ளே போயிட்டு வர மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்தது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இட் இஸ் கால்டு த டாப் சாயில் ஆர் த ஏ ஹாரிசான்.
ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் எந்த பார்ட்டில் இருக்கோ அது வந்து டாப் சாயில்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஏ ஹாரிசான் அப்படின்னு வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் another one, this provides shelter for many living organisms such as worms, rodent, moles and beetles. ஸோ அதாவது என்ன சின்ன சின்ன வண்டுகள் இருக்குல்ல, அந்த வண்டுகளுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எலிகள், ஓகேங்களா, எலி, சுண்டெலி இதெல்லாம் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி எலி அதுக்கப்புறம் வந்து வார்ம்ஸ்னால் என்னென்னு தெரியல, புழுக்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த டாப் சாயில்ன்றது தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா அதை ஷெல்டராக வந்து யூஸ் பண்ணிக்குது. The roots of small plants are embedded entirely in the top soil. ஸோ டாப் சாயிலில் மட்டும்தான் ஃபுல்லாக வந்து என்ன ஆகிருக்குன்னா இந்த ஸ்மால் பிளான்ட்டோட ரூட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதுக்கு கீழே வராது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், the next layer has a lesser amount of humus but more of minerals. ஸோ செகண்ட் லேயர் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த மண், தழை, சக்கை அதெல்லாம் வந்து மேலே டாப் சாயிலில் படிஞ்சிருக்குல்ல, அது மக்க இந்த வார்ம்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு இப்படி வந்து சாயிலை ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கு. ரொட்டேட் பண்ணும்போது அந்த சத்தெல்லாம் எங்கே போகுதுன்னா அடியில் போகுது. ஏன்னா மழை பெய்யும், இந்த மாதிரி டைமில் அந்த சத்தெல்லாம் கரைஞ்சி செகண்ட் லேயருக்கு போயிடுது. ஓகேங்களா. அந்த மினரல்ஸ் எல்லாமே செகண்ட் லேயரில் அதிகமாக இருக்கும். மினரல்ஸ், நியூட்ரியன் கண்டென்ட் செகண்ட் லேயரில் ஹையாக இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற ஹியூமஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. திஸ் லேயர் இஸ் ஜென்ரலி ஹார்டர் and more compact and is called the B horizon or the middle layer. செகண்ட் இருக்கிற லேயர் வந்து மிடில் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா பி ஹாரிசான்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், த தேர்ட் லேயர் இஸ் த சி ஹாரிசான் which is made up of small lumps of the rocks. ஸோ அந்த தேர்ட் லேயர் வந்து சின்ன சின்ன கல் வந்து சின்ன சின்ன கருங்கற்கள்லாம் வந்து அது இருந்துட்டு தான் இருக்கும். வித் கிராக்ஸ் அண்டு க்ரீவ்ஸ். ஓகேங்களா. சின்ன சின்ன குழி, பள்ளம், மேடு, கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா அந்த கற்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் குழிகள்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பிலோ இந்த தேர்ட் லேயர் வந்து ஆக்சுவலாக சி ஹரிசான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிலோ திஸ் லேயர் இஸ் த பெட்ராக் விச் இஸ் ஹார்ட் அண்ட் டிஃபிகல்ட் டு டிக் வித் எ ஸ்பேஸ். ஸோ அதுக்கு அடியில் போகும்போது அது வந்து பெட்ராக்கு அப்படின்னா என்னென்னா கீழே வந்து பாறைகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. பாறைகள் அதிகமாக அடுக்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ராக் வந்து பெட்ராக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதுக்கு மேலே குழி தோண்ட முடியாது. இந்த 3 ஹாரிசான்ஸ் வரைக்கும் தான் குழி வந்து உங்களால் டிக் பண்ண முடியும், அதுக்கு மேலே டிக்கிங் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு another one topic is soil types. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம பார்த்துருக்கிற சாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 டைப்ஸ். ஓகேங்களா. அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைப்ஸஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து மெயினாக இந்த பார்ட்டில் கொடுத்துருக்குது டோட்டலாக 3 சாயில்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. As you know, weathering of rocks produce small particles of various materials. These include sand and clay. ஸோ வந்து அந்த ராக்ஸ் இருக்குல்ல, ராக்ஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு சாண்டு, க்ளே இது கூட எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா. மெயினாக அந்த சாண்ட்லேருந்து ராக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டும் க்ளேயும். த ரிலேட்டிவ் அமௌண்ட் ஆஃப் சாண்ட் அண்ட் க்ளே டிபெண்ட் அப்பான் த ராக் ஃப்ரம் விச் த பார்ட்டிகல்ஸ் பி ஃபார்ம்டு, தட் இஸ் த பேரண்ட் ராக். ஓகேங்களா. பேரண்ட் ராக்லேருந்து தான் அந்த சாண்டும் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு க்ளேயும் வந்திருக்கு. ஓகேங்களா. த மிக்சர் ஆஃப் ராக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஹியூமஸ் இஸ் கால்டு த சாயில். மிக்சர் ஆஃப் ராக் பார்ட்டிகல்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமஸ், குப்பையும் அந்த கருங்கற்களோட பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, துகள்கள், இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேவா. லிவிங் ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் பாக்டீரியா, பிளான்ட் ரூட்ஸ் and earthworm are also important parts of any soil. ஸோ ஒவ்வொரு சாயில்லையுமே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சாயில் ஹியூமஸ் மட்டும் இல்லாமல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியாஸ் இருக்குது, அடுத்தது பிளான்ட் ரூட்ஸ் இருக்கும், அடுத்தது எர்த்வார்ம் இருக்கும், வாட்டர் கண்டென்ட், மினரல்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சாயில் இருக்குது. ஓகேங்களா. த சாயில் இஸ் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வேரியஸ் சைஸஸ். அந்த பார்ட்டிக்கலில் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அதாவது ப்ரொபோர்ஷன்றது எவ்வளோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை வந்து டிக்ரீஸ் ஆகுதா, அதை டிபெண்ட் பண்ணி தான் சாயிலை வந்து 3 டைப்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இஃப் சாயில் கண்டைன்ஸ் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிக் பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்ட் எ சாண்டி சாயில். பெரிய பெரிய கற்கள் கொஞ்சம் கடந்துச்சுன்னா, அதாவது பெரிய கற்கள்லாம் ரொம்ப பெருசு கிடையாது,
உங்களுக்கு வீடு கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து சலிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக வருது தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து சாண்டி சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்று மண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது சாண்டி சாயில். நெக்ஸ்ட்டு, இஃப் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இஸ் ரிலேட்டிவ்லி ஹையர் தென் இட் இஸ் கால்டு கிளே சாயில். ஸோ அந்த சாயில் பார்ட்டிகல் வந்து ரொம்ப 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 தின்னாக, ரொம்ப அதிகமாக தின்னாக இருக்கிறது, ஓகேங்களா, இருக்கிறது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயில்ஸ் வந்து கிளே சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் கொஞ்சம் கூட கல்லே இருக்காது, ஃபுல்லாக வந்து அப்படியே தூசு மாதிரி இருக்கும் அதில் இருக்க மண் எல்லாமே. அது வந்து உங்களுக்கு ஈரமாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து எந்த ஷேப்ஸ்க்கு வேணாலும் கொண்டு வந்துடலாம். பட் வந்து அதை ட்ரை பண்ணி வச்சுருந்தோம்னா லைட்டாக ஊதனாலே அப்படி தூசு மாதிரி பறக்கும். If the amount of large and fine particle is about the same, then the soil is called loamy soil. ஓகேங்களா, இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும், ரொம்ப பெருசு இல்லை, சாண்டி சாயில் அளவுக்கு இல்லை, இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து லூமி சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது லூமி சாயில் அப்படின்னா வண்டல் மண். ஓகேங்களா, கிளே சாயில்னால் களிமண், சாண்டி சாயில்னால் மணல். சரிங்களா. Thus the soil can be classified as sandy, clay and loamy. So 3 types வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. The size of the particles in a soil have a very important influence on its properties. ஸோ அந்த சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அந்த சாயிலோட ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, அதோட தனித்தன்மைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது. They can sand particles are quite large. சாண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சாண்ட் வந்து என்ன ஆகிருக்காது, ரொம்ப க்ளோஸ்லியாக வந்து ஃபிட் ஆகிருக்காது. Sand particles are quite large. They cannot fit closely together, so there are large spaces between them. These spaces are filled with air. We say that the sand is very aerated. Water can drain quickly through the spaces between the sand particles. So sandy soil tend to be light, well aerated and rather dry. ஸோ இப்போ சாயில் பார்ட்டிகல்ஸில் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ஷேப்ஸ் வந்து வேரியஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த பார்ட்டிகல்ஸோட ஷேப்ஸை பொறுத்து தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டிஃபர் ஆகுது. ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் இதை மெயினாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ சாண்டி சாயிலில் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது ரொம்ப கிட்ட அரேஞ்ச் ஆகிருக்காது. கிட்ட அரேஞ்ச் ஆகலைன்னா அங்கே மண்ணில் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அப்படி ஸ்பேஸ் இருக்கும்போது அங்கே வந்து ஏர் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுது. ஸோ ஏர் பார்ட்டிகல்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ சாண்டி சாயில்ன்றது ரொம்ப எரேட்டடாக இருக்கும். அதாவது காற்று புகுந்த காற்றுலாம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஏர் பார்ட்டிகல்ஸ் அதில் கண்டெயின் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்து வாட்டர் கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்காது, ஈஸியாக ஃபில்டர் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சாண்டி சாயிலுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் ட்ரை ஸ்பேசஸ், இந்த ட்ரையாக யூஸ் பண்ணுற தண்ணி வந்து அதிகமாக பிடிச்சி வைக்காத அளவுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லாத பிளான்ட்ஸை இந்த சாண்டி சாயிலில் நம்ம என்ன பண்ணலாம், பிளான்டிங் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, clay particles being much smaller packed tightly together. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால, கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப மினிமைஸில் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டைட்டாக வந்து ஒன்று பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப கிட்ட அந்த பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து டைட்லி பேக் பண்ண மாதிரி இருக்குது. லிவிங் லிட்டில் ஸ்பேஸ் ஃபார் ஏர், கொஞ்சோண்டு தான் வந்து ஏருக்கான ஸ்பேஸ் இருக்கும், மற்றபடி ரொம்ப டைட்டாக தான் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். அன்லைக் சாண்டி சாயில், water can be held in the tiny gaps between the particles of clay. அந்த சின்ன ஸ்பேசஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பேசஸில் என்ன பண்ணுதுன்னா வாட்டர் கண்டென்ட்டை வந்து இந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது கிளே சாயிலோட இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டரை அதிகமாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ கிளே சாயில் ஹாவ் லிட்டில் ஏர் பட் தே ஆர் ஹெவி ஆஸ் த ஹோல்ட் மோர் வாட்டர் தென் த சாண்டி சாயில். சாண்டி சாயிலை விட லூமி சாயில் வந்து அதிகமாக வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் காற்று வந்து அதில் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஏர் பார்ட்டிகல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அனதர் ஒன் இஸ் லூமி சாயில். த பெஸ்ட் டாப் சாயில் ஃபார் க்ரோவிங் பிளான்ட் இஸ் லூம். ஸோ ஈஸியாக ரொம்ப வந்து பிளான்ட் க்ரோ அப் ஆகிறதுக்குன்ட்டு ஒரு மெயினான சாயில் பார்த்திங்கன்னா அது வந்து லூமி சாயில் தான். லூமி சாயில் இஸ் எ மிக்சர் ஆஃப் சாண்ட், clay and another types of soil particles.
ஸோ லூமி சாயிலில் என்னென்ன இருக்குன்னா சாண்ட் சாயிலும் இருக்கும், க்ளே சாயிலும் இருக்கும், அப்புறம் இன்னும் ஒரு சில ஹியூமஸ்லாம் வந்து கலந்து தான் இருக்கும். ஓகேங்களா. Slit occurs as a deposit in river beds. The size of the slits particles is between those of sand and clay. இந்த ஸ்லிட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது என்னென்னா ரொம்ப வந்து பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ், அந்த சாண்டோட பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸாகவும் இருக்காது, க்ளே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க பார்ட்டிகல் சைஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. த லூமி சாயில் ஆல்சோ ஹாவ் ஹியூமஸ் இன் இட். லூமி சாயிலுக்கும் என்ன பண்ணியிருக்க, கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமஸ், அந்த குப்பைகள்லாம் வந்து அந்த சாயிலில் இருக்குது. இட் ஹாஸ் எ ரைட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட். ஸோ பிளான்ட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் அது வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இந்த லூமி சாயிலுக்கு இருக்குது. இப்போ சாண்டி சாயில் பார்த்திங்கன்னா தண்ணியே அதிகமாக வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடும், ஈஸியாக ஃபில்டர் ஆகிறதுனால சம்மர் சீசன்லலாம் வந்து நிறையா பிளான்ட்டுக்கு வந்து தண்ணியே கிடைக்காது. ஓகேங்களா. தண்ணி அதிகமாக ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருந்தால் தான் அப்பப்போ ஒரேடியாக தண்ணி இருந்துச்சுன்னா பிளான்ட் வந்து அழுகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தேவையானப்போ தண்ணி வந்து வந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், வாட்டர் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் போது ரொம்ப நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம் அந்த வாட்டரை. இதுவே வந்து லூமி சாயிலில் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் பிளான்ட் வந்து க்ரோ அப் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது க்ளே சாயில் பார்த்திங்கன்னா அதில் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா செடி வந்து அழுகிடும். ஓகேங்களா, அழுகி போயிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு லூமி சாயில் தான் பெஸ்ட்டு ஃபார் க்ரோவிங் அப் த பிளான்ட். ஓகேங்களா. பிளான்ட் வந்து க்ரோ அப் ஆகிறதுக்கு பெஸ்ட்டு சாயில் பார்த்திங்கன்னா லூமிக் சாயில் தான். ஸோ இதில் இன்னும் சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே. ஸோ இந்த பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் கார்டனிங் சாயில். இதில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா க்ளே சாயில். க்ளே சாயிலில் என்னென்ன வந்து க்ரோ அப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர், கேபேஜ், ப்ரொக்கோலி அண்ட் their relative like this types of soil. அதாவது தண்ணி எதுக்கு அதிகமாக வேணுமோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து க்ளே சாயிலில் க்ரோ அப் ஆகும். நெக்ஸ்ட்டு லூமி சாயில். லூம் சாயிலில் பார்த்திங்கன்னா பேசில், ஓகேங்களா, அந்த கீரை அதெல்லாம் போடலாம், ஆப்பிள் போடலாம், கேபேஜ் போடலாம் அண்ட் அதர் பிளான்ட்ஸ் லைக் திஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில். ஸோ கேபேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி தேவைப்படுறது. ஓகேங்களா, அது எல்லாத்தையுமே இங்கே போடலாம். நெக்ஸ்ட்டு பீட்டி சாயில், ஃபெம்ஸ், camellias, azaleas and other லைக் பீட்டி சாயில். பீட்டி சாயிலில் வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து நம்ம க்ரோ அப் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சலைன். சலைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கடல் ஓரத்தில் இருக்குல்ல அந்த மாதிரி மண்ணில் பார்த்திங்கன்னா லாவெண்டர், கேக்டஸ், பீட் இந்த மாதிரி பிளான்ட்ஸு, மெலன், சன்ஃப்ளவர் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து நம்ம க்ரோ அப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாண்டி சாயில். சாண்டி சாயிலில் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி, சல்வையா அண்ட் லாவெண்டர் இந்த மாதிரி ஃப்ளார்ஸை வந்து நம்ம க்ரோ பண்ண முடியும். ஸ்லிட்டில் பார்த்திங்கன்னா ரைஸு, லெட்யூஸ் இந்த மாதிரி கேபேஜ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்லிட்டி சாயிலில் நம்ம என்ன பண்ணலாம், க்ரோ அப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 6 டைப்ஸில் வந்து சாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. Okay students, that's the end of our topic. I hope you all understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you to all. Happy learning.